வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிற ஒரு டாபிக்கை டேக்கிள் பண்ண போறோம். அது என்னன்னா ஹை ஸ்டேக்ஸ் உள்ள எஸ்ஸே. நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ரைட்டிங் தான் ரொம்ப பெரிய அவுட்கம் டிஃபைன் பண்ணணும். ஆனா மவுண்டைன் பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மவுண்டனை கண்டிப்பா கான்கர் பண்ண முடியுமா? ஆனா அதுக்கு ரைட் மேப்பும் ரைட் கியரும் வேணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஏன் ரொம்ப பேரு இந்த ட்ரையலை தவற விட்டுட்டு போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் ஷியூரா சொல்றேன், இது ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு ஃபியர் தான். நீங்க ஒர்க் போட்டு இருப்பீங்க, மெட்டீரியலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் ஏன் ஸ்மார்ட் பீப்புள் இங்க ஸ்டபிள் ஆறாங்க? குட் நியூஸ் என்னன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இது எல்லாம் ஃபியூ கிரிட்டிக்கல் பட் வெரி காமன் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணாம இருக்கிறதுனால மட்டுமா தான் இருக்கும். ஆனஸ்டா சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரா தான் இருக்கும். எஸ்ஏ ஜஸ்ட் ஒரு லாங் டைவா ஆன்சர் மாதிரி ட்ரீட் பண்றது, இல்ல ரேண்டம் தாட்ல ஒரு ஃப்ளோ இல்லாம ஜம்ப் பண்றது, இல்ல என்னோட ஃபேவரட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் இல்லாம பிலாசபிக்கல் கிளவுட்ல லாஸ்ட் ஆகுறது, இதுதான் ட்ராப்பா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ட்ராப்ஸை கிளியரி பார்த்தோம்னா அது ஓவரை கிராஸ் பண்ண ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ண முடியும். பிரிட்ஜ் பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு செகண்டுக்கு ரைடர் மாதிரி யோசிக்காம ஆர்கிடெக்ட் மாதிரி யோசிக்கணும். நான் சீரியஸா தான் சொல்றேன். சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சரும் ஒரு சாலிட் ப்ளூ பிரிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நான் நெகோஷியபிள் ஃபவுண்டேஷன் தான் ஹோல் ஸ்ட்ரக்சரை ஹோல்ட் பண்ணும். உங்க எஸ்ஸேவை ஸ்ட்ராங்கா, கோஹரண்டா, இம்ப்ரெசிவா மேக் பண்ணும். இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை சிம்பிளா பார்க்கலாம். அது கிளாசிக் ஸ்ட்ரக்சர். ரீசனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அது ரீட் அட்ராக்ட் பண்ண, அப்புறம் ரியலி சப்ஸ்டான்ஷியல் பாடியா இருக்கும். இங்க தான் நீங்க ஆர்குமெண்ட்ஸை பில்ட் பண்ணுவீங்க. ஃபைனலி பவர்ஃபுல் கன்க்ளூஷன், லாஸ்டிங் இம்ப்ரெஷன் லீவ் பண்ண. இங்க வேர்ட் கவுண்ட்டுக்கும் அட்டென்ஷன் கண்டிப்பா வேணும். ஐடியலா 1000 to 1200 வேர்ட்ஸ்க்குள்ள பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த மேசிவ் மிடில் செக்ஷனை எப்படி பில்ட் பண்றது? இதுதான் சீக்ரெட். மல்டி டைமென்ஷனல் ஆர்குமெண்ட் பில்ட் பண்றது, ஃபேக்ட்ஸே லிஸ்ட் பண்ணி டாபிக்ஸை டிஃபரெண்ட் ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸ்லைட்ல இருக்கிற கீ கொஸ்டினை பாருங்க. லிட்டரலி இந்த டாபிக்கும் நீங்க எந்த கொஸ்டின் கேட்கலாம். சோசியல் ஆங்கிள் என்ன, பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்ன, எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன, இந்த அப்ரோச் தான் ரியல் டெப்த்தை கிரியேட் பண்ணும். உங்க எஸ்ஸைய தாட்ஃபுல்லா, காம்ப்ரஹென்சிவா, ஒன் டைமென்ஷனல் இல்லாம இருக்க ஹெல்ப் பண்ணும். ப்ளூ பிரிண்ட் நம்ம கையில இருக்கு. இப்போ மெட்டீரியல் கேதர் பண்ற டைம். பெஸ்ட் டிசைனும் ஹை குவாலிட்டி கான்டென்ட் இல்லாம யூஸ்லெஸ் தான் இப்போ பண்ண எல்லாமே, ரைட்? இதுதான் பில்டர்ஸ் டூல் கிட் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஐடியாஸை சோர்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டூல்ஸ் உங்க ஆர்குமெண்ட்ஸோட பெட்ராக். இதை எஸ்ஏயோட ஸ்டீலும் காங்கிரீட்டும் மாதிரி நினைச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, காந்தி, அம்பேத்கர் மாதிரி ஃபவுண்டேஷனல் திங்கர்ஸ் இருக்காங்க, பேசிக் டெக்ஸ்ட் புக் இருக்கு. இது எல்லாம் தான் உங்க ஆர்குமெண்ட்ஸ்க்கு சாலிட் பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்க்ரூட்டனிக்கும் ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எஸ்ஸேவை அலைவா ஃபீல் பண்ண டூல் இதுதான் கரண்ட் அஃபேர். இந்த கோல்டன் ரூலை பாருங்க. இது பிரெயின்ல பேன் பண்ணிக்கோங்க. நெவர் எவர் ரைட் அன் எஸ்ஸே வித்வுட் கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், குளோபல் டேட்டா, இதெல்லாம் தான் டைம்லெஸ் ஐடியாவை பிரசன்ட் ரியாலிட்டிக்கு கனெக்ட் பண்ணும். அப்போ நீங்க தியரியை ரிப்பீட் பண்ணல, ஆக்சுவலா அப்ளை பண்றீங்கன்னு காட்டும். ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, இதுதான் எஸ்ஸேவை பாப் அப் பண்ணும் வேல்யூ ஆடட் சோர்சஸ். இது எஸ்ஸேவை குட்ல இருந்து அன்ஃபர்கெட்டபிளா மாத்தும். ஷார்ட் கொட்டேஷன்ஸ், பர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடிஸ், பவர்ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் பேரலல், இவை எல்லாமே ஃபிளாட் பர்சனாலிட்டி, அத்தாரிட்டி ஆட் பண்ணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. காந்தியோட ஒரு சிங்கிள் கோட் ஜஸ்டிஸ், லா, எத்திக்ஸ்னு என்டையர் பேராகிராஃபை ஆங்கர் பண்ணும். 2 லைன்ஸ்ல நடக்கிற ஹெவி லிஃப்டிங்க ஜெனரிக் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா கூட எழுதினா கூட அந்த 2 லைன்ஸை வச்சு பண்ற விஷயத்த இதுல பண்ண முடியாது, ரைட்? இதுதான் வேல்யூ அடிஷன் சொல்றது. ஸோ ஸ்ட்ரக்சருக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, கான்டென்ட்டுக்கு டூல் கிட் இருக்கு. இப்போ வேணும் ஒரே ஒரு டெக்னிக், இதெல்லாம் கனெக்ட் பண்ண. இதுதான் மாஸ்டர்ஸ் ஃபார்முலா. சிம்பிளா ரிப்பீட் பண்ண முடிகிற ப்ராசஸ் உங்க ஹார்ட் ஒர்க் ப்ரிப்பரேஷனை எவ்ரி சிங்கிள் டைமும் ஒரு ஸ்ட்ராங் எஸ்ஸேயா மாற்றும். உங்க என்டையர் கேம் பிளானோட ஒரு லைன்ல சொல்லணும்னா, டாபிக்ஸோட கோர் மீனிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, டைமென்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸோட சப்போர்ட் பண்ணுங்க, பேலன்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் மெயின்டைன் பண்ணுங்க, அண்ட் ஃபைனலி விஷனோட எண்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் இல்ல, இது உங்க திங்கிங்க்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ. ப்ரெஷர்ல இருந்தாலும் தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிளியரா இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு கம்பாரிசன் பாருங்க. ரொம்ப ரிவீலிங்கா இருக்கும். காமன் அப்ரோச்ல பிக் வேர்ட்ஸ்ல இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கே இல்ல எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மாஸ்டர்ஸ் அப்ரோச் என்னன்னா, சிம்பிள் லாங்குவேஜா இருக்கணும், பேலன்ஸ்ட் அண்ட் நோஷன் வியூவா அண்ட் லாஜிக்கல் ஃப்ளோவா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா எவ்ரி பேராகிராஃப்லயும் ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் இருக்கணும். இது காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது இல்ல, கிளியரா இருக்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கு, டூலும் இருக்கு. இருந்தாலும் ஆர்கிடெக்ட் மாஸ்டர் ஆகுறதுன்றது பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்பதான். ஸோ பிராக்டிஸ் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ்லெஸ். இதுதான் ஃபைனலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ், பாத் டு மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம டைம்ல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரிமெம்பர் பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பரை ரிமெம்பர் பண்ணுங்க. 1 essay எவ்ரி சிங்கிள் வீக். இதுதான் சஜஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ரூல். கன்சிஸ்டன்சி தான் நாலேஜை ரியல் ஸ்கில்லா மாத்தும். வீக்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா, 1 essay ரைட் பண்ணுங்க, பட் ஸ்ட்ராட்டஜிக்கா இருங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்கா ஆல்டர்னேட் பண்ணுங்க, ஃபிளெக்சிபிலிட்டி பில்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஃபீட்பேக் வாங்குங்க. நீங்க பில்ட் பண்ற உங்க எஸ்ஸே உங்க பிளைண்ட் ஸ்பாட்டை நீங்களே பார்க்க முடியாது. ஸோ எவால்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் மஸ்ட்.
அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம்ல ஹை வேல்யூ கோட்ஸும் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஒரு டெடிகேட்டட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்க. அது உங்க பர்சனல் ட்ரெஷரி மாதிரி. ஸோ ஸ்ட்ரக்சருக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, கான்டென்ட்டுக்கு டூல் இருக்கு, எக்ஸிகியூஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. பிகினிங்ல பேசினா அந்த ஹியூஜ் மவுண்டைன் இப்போ ரொம்ப இன்டிமேட்டிங்கா தெரியலையா? ரைட், நீங்க உங்ககிட்ட மேப்பும் இருக்கு, டூலும் இருக்கு. அப்போ இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் என் மைண்ட்ல வருது, நீங்க என்ன பில்ட் பண்ண போறீங்க? அண்ட் கடைசியா ஒரே ஒரு வேர்ட் சொல்லி முடிக்கிறேன். எஸ்ஏ இட்ஸ் நாட் அன் எஸ்ஏ, இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்ரே. தேங்க்யூ.